வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 10 ரூபாய் நாணயம் வைத்திருப்பவர்களுக்கென்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 ரூபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க சென்னையில மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நெறைய பிளேஸ்ல எனக்கு தெரிஞ்சு 10 ரூபீஸ் காயின் குடுக்குறதும் சரி, வாங்குறதும் சரி, சென்னையா மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? மத்த எந்த மாவட்டங்கள்லயுமே வாங்குறதே கிடையாது. அப்புறம் பஸ்ல வாங்குறாங்க. எதுக்கு என்ன ரீசன் பஸ்ல வாங்குறாங்கன்னா, பஸ்ல வாங்கியே ஆகணும். வாங்கல இல்ல தூக்கி போட்டுருவாங்க உள்ள. ஓகேங்களா? ஸோ அந்த 10 ரூபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தமிழகத்தில பொறுத்தவரைக்கும் இந்த 10 ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அப்படி என்னப்பா அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா 10 ரூபாய் நாணயம் அப்படின்றது ரொம்பவே மிகவும் முக்கியம்ங்க. ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்றேன்றத நல்லா பாருங்க. இந்த 10 ரூபீஸ் காயின்ல 10 கோடு இருந்தா தான் நோட்டு வந்துச்சு எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. இல்லனா பார்த்தீங்கன்னா வாங்கிக்க மாட்டாங்க. அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு ரொம்பவே பலமா முன்வைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த 10 ரூபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல வச்சுன்னு இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏ டூ இசட் பார்த்தீங்கன்னா, எல்லா கான்செப்ட்டுமே ஒரே மாதிரியாக தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த 10 ரூபாய் நாணயம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள தமிழக அரசு கொடுக்க தயாரா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதுல குறிப்பா வாங்கணுங்க. கம்பல்சரி வாங்கணும். வாங்காம மட்டும் போயிடாதீங்க. வாங்காம மட்டும் விட்றாதீங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றாங்க. இதுக்கு ரீசனபிள் ஏற்கனவே சொன்னது தான். தமிழகத்துல இந்த 10 ரூபாய் நாணயம் அப்படின்றது எந்த அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எண்ணிலடங்காதவை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த 10 ரூபீஸ் காயினுடைய அந்த முக்கியத்துவம் என்பது தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், இந்த 10 ரூபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, நிறைய மாற்றங்கள நோக்கி நகர்வ இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப தமிழகத்துல ரூ. 50 நாணயம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கன்னா சாரி ரூ. 10 நாணயங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ நீங்க கட்டாயமா ஷேர் பண்ணணும் மோஸ்ட்லி. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே ரூ. 10 நாணயங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க மோஸ்ட்லி. வாங்கணுங்க. வாங்கலாம் சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, சில பேர்ல எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவ எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் ரூ. 10 நாணயங்கள் வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காயின்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச்.